ஹலோ, நித்யா ஹியர். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நானா வரணுமா? ஓகே ஓகே. இல்லை கண்டிப்பாக வரேன். பெசநகர் எங்கே? பெசநகர் பீச் பஸ் ஸ்டாப் எதிர்க்க. ஓகே ஓகே கண்டிப்பாக வரேன். இல்லை கண்டிப்பாக வந்துடுவேன். ஓகே. டே நித்தி, நீ நல்லா படிக்கணும்டா, படிச்சு பெரிய ஆளாகணும்டா. அதை பார்த்து நான் பெருமைப்படணும்டா. ஒரு வீரனா, ஒரு தைரியசாலியா நீ வரணும்டா, வாழ்ந்து காட்டணும்டா. எனக்காவது நீ படிக்கணும்டா, நல்லா படிக்கணும். படிப்பேன்னு சத்தியம் பண்ணு. மேல படிப்பேன்னு சத்தியம் பண்றா நித்தி, எனக்காக பண்றா படிப்பேன்னு சத்தியம். ப்ளீஸ்டா பண்றா. ஐயா நமஸ்காரம். நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும். சாரதி 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 சாரதி. என்ன படிக்க வச்ச புண்ணியவான் சாரதி, உனக்கா இந்த கேதி? டாக்டர், சாரதியோட உண்மை நிலவரம் என்ன? அவன் என்னோட பால்ய சிநேகிதன். அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது? நீங்களும் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். டேக் a look. Sarathi's condition is pretty critical. We are helpless and looking for a miracle. He is having acute renal failure. Nitya, at this point of time, he needs renal transplantation.
அவரோட 2 கிட்னியும் வேலை செய்யறது நின்று போச்சு. He may develop hyperkalemia, finally end up in pulmonary edema, which is highly dangerous. நாம 8லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ள கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியோம். நித்யா, நீ அவங்க வீட்டில் பேசி உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சாரதிக்கு எனக்கும் ஒரே பிளட் குரூப் தான், ஏபி பாசிட்டிவ். அவனுக்காக என் கிட்னியை தர நான் தயாராக இருக்கேன் டாக்டர். ஓ, இட்ஸ் வண்டர்ஃபுல். ஹெச்எல்ஏ டெஸ்ட்டு அதான் டாக்டர். அந்த டிஷ்யூ மேட்சிங், மற்ற டெஸ்ட்டு, வேறு ஃபார்மாலிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க ப்ளீஸ். இனியும் டிலே பண்ணாதீங்க. என் நண்பனை எப்படியும் காப்பாற்றி ஆகணும். வேண்டாம் டாக்டர். டாக்டர், நாளை காத்தால எங்க மாமா ஒரு டோனர் அழைச்சின்னு வரார். பேசுற இல்லைங்க, கேட்கறதுக்கே சகிக்கல. நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தை அலியா பிறக்காதுன்னு என்னமா நிச்சயம்? இது பாருங்க மாமா, சேஷு மாமா ஒரு டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டார். நாளைக்கு காத்தால இவர் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போயிடலாம். இனிமே அந்த சிக்கண்டிக்கா என்கிட்ட பறிஞ்சு பேசிட்டு வராதிங்க சொல்லிட்டேன். எங்க இருந்து வந்தாலும் அந்த அரவாணிய பார்த்தாலே எனக்கு பத்திண்டு வருது. ச்சே, I'm sorry. மறுபடியும் தண்ணி கிட்ட போகாதடி. பாடி ஏழு பெரிய ஆளு இருக்குது. வேணாடி. வாடி, அந்த அக்கா கிட்ட போயிட்டு அப்புறம் கேட்கலாம். ஏதாவது கூட மேடம். கூட அக்கா, கூட அக்கா, ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். அம்மா அப்பாவா எங்களுக்கு யாரு இருக்கிற? நல்லா இருப்பீங்க மேடம், ஏதாவது கொடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். அரவாணிங்க மேடம், நல்லா இருப்பீங்க, ஏதாவது கொடுங்க மேடம் ப்ளீஸ். கூட அக்கா 500 பாடி. நல்லா இருக்கணும் ராஜாத்தி, நல்லா இருக்கணும். நாம கேவலமா இருந்ததும் போதும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்ததும் போதும். நம்ம சமூகம் மேன்மை அடைஞ்சாதான் இந்த சமுதாயம் நம்மளை ஏத்துக்கும். இனியாவது இதை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ பந்தி பத்தாச்சிருக்கு போல் தெரியுது. ஆமாடி. ஐயோ, நம்ம ஆளுக்கு எந்த கதையை பத்தியா? ஐயோ பாவம்.